விலைமதிப்பற்ற கல்லும் விவேகமான தீர்ப்பும். பல்லவ பேரரசின் ஒரு சிற்றரசிற்கு பக்கத்து நாட்டு வணிகன் ஒருவன் வந்தான். அவன் கையில் 2 வைரக்கற்கள் இருந்தன. பார்ப்பதற்கு இரண்டுமே ஒரே அளவு, ஒரே பிரகாசம், ஒரே வடிவம் கொண்டிருந்தன. அவன் ஒரு சவால் விட்டான். மன்னா, இதில் ஒன்று கோடிக்கணக்கான பொற்காசுகள் மதிப்புள்ள உண்மையான வைரம், இன்னொன்று வெறும் பளிங்குக்கல். யாராவது தொட்டு பார்க்காமல் வெறும் கண்களால் பார்த்து எது உண்மை என்று சரியாக சொன்னால் இந்த உண்மையான வைரத்தை உங்கள் நாட்டுக்கே பரிசாக தருகிறேன். தோற்றுவிட்டால் உங்கள் நாட்டின் 1 வருட வருமானத்தை எனக்கு தர வேண்டும் என்றான். அரசவையில் இருந்த அமைச்சர்கள் அனைவரும் குழம்பினார்கள். இரண்டுமே ஜொலித்தன. எதை கண்டுபிடிப்பது என்று தெரியாமல் திகைத்தபோது அங்கே இளைய பல்லவன் நுழைந்தார். இளைய பல்லவன் அந்த வணிகரிடம் சொன்னார், வணிகரே, உமது சவால் ஏற்கப்பட்டது. ஆனால் இப்போது மாலை மங்கிவிட்டது. நாளை காலை சூரிய உதயத்தின் போது இந்த கற்களை கோட்டை மதில் மேல் வையுங்கள். அங்கே வைத்து நான் பதிலை சொல்கிறேன் என்றார். மறுநாள் காலை சூரியன் உதித்த பிறகு கற்கள் மதில் மேல் வைக்கப்பட்டன. இளைய பல்லவன் மெதுவாக நடந்து வந்து ஒரு கல்லை சுட்டிக்காட்டி, இதுதான் பளிங்குக்கல், மற்றொன்று உண்மையான வைரம் என்றார். வணிகன் அதிர்ந்து போனான். எப்படி சரியாக கண்டுபிடித்தீர்கள்? கையில் கூட தொடவில்லையே என்றான். இளைய பல்லவன் புன்னகையுடன் சொன்னார், விஷயம் ரொம்ப எளிது. சூரிய ஒளி பட்டவுடன் இந்த 2 கற்களும் ஜொலித்தன. ஆனால் நீண்ட நேரம் வெயிலில் இருந்த பிறகும் உண்மையான வைரம் குளிர்ச்சியாகவே இருந்தது. ஆனால் இந்த பளிங்குக்கல் வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் சூடாகி கிடந்தது. அதன் அருகில் சென்றபோது அதன் வெப்பத்தை என்னால் உணர முடிந்தது என்றார். உண்மையான அறிஞனும் உண்மையான வைரமும் எவ்வளவு பெரிய சோதனைகள் வந்தாலும் தன் தன்மையையும் குளிர்ச்சியையும் இழக்க மாட்டார்கள் என்று கூறினார். வணிகன் தலை குனிந்தான். அவன் கொண்டு வந்த வைரக்கல் அந்த நாட்டுக்கே சொந்தமானது. இளைய பல்லவனின் அறிவால் அந்த நாடு தப்பியது. இளைய பல்லவனின் அறிவை அனைவரும் பாராட்டினர். எரியும் தீபமும் ஒற்றனுக்கு வைத்த பொறியும். ஒருமுறை மரகத தேசத்தின் மீது போர் தொடுக்க அண்டை நாட்டு மன்னன் ஒருவன் ரகசியமாக திட்டமிட்டான். ஆனால் கோட்டைக்குள் இருக்கும் பாதுகாப்பு ரகசியங்களை தெரிந்து கொள்ளாமல் உள்ளே நுழைவது ஆபத்து என்று அவனுக்கு தெரியும். அதனால் ஒரு புத்திசாலியான ஒற்றனை ஒரு துறவியைப் போல வேடமணிந்து மரகத நாட்டுக்கு அனுப்பி வைத்தான். அந்த ஒற்றன் ஊர் எல்லையில் இருந்த ஒரு மடத்தில் தங்கி அங்கிருந்தவர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டே இரகசியமாக தகவல்களை சேகரித்தான். இந்த விஷயம் அமைச்சரின் காதுக்கு சென்றது. அமைச்சர் அந்த துறவியை சந்திக்க நேராக சென்றார். அவர் ஒரு ஒற்றன் என்பதை உறுதிப்படுத்த ஒரு தந்திரம் செய்தார். சுவாமி, எங்கள் நாட்டிற்கு தாங்கள் வந்தது பெருமை. இன்று இரவு எங்கள் அரண்மனை விருந்தினராக தாங்கள் இருக்க வேண்டும் என்று அழைத்தார். இரவு விருந்து முடிந்து அந்த துறவி தங்குவதற்கு ஒரு அறை ஒதுக்கப்பட்டது. அங்கே அமைச்சர் ஒரு விசித்திரமான கட்டளையிட்டார். அந்த அறையில் ஒரே ஒரு பெரிய நெய் விளக்கு மட்டும் எரிய வேண்டும். ஆனால் அந்த விளக்கின் நிழல் சுவரில் விழக்கூடாது என்று. ஒற்றன் யோசித்தான். விளக்கு எரிந்தால் நிழல் விழத்தானே செய்யும், இது ஏதோ ஒரு குறியீடு என்று நினைத்து அவன் அந்த அறையில் இருந்த இரகசிய வழிகளை தேட ஆரம்பித்தான். திடீரென்று நள்ளிரவில் அமைச்சர் அறைக்குள் நுழைந்தார். துறவி பதற்றமடைந்து, அமைச்சரே, நிழல் விழாமல் இருக்க நான் விளக்கை அணைத்து விட்டேன் என்றார். அமைச்சர் சிரித்துக்கொண்டே சொன்னார், சுவாமி, ஒரு உண்மையான துறவிக்கு நிழல் விழுந்தாலும் விழவில்லை என்றாலும் கவலை இருக்காது. ஆனால் நீங்கள் அந்த விளக்கை வைத்து எதையோ தேடிக்கொண்டிருந்தீர்கள். விளக்கின் திரியை நீங்கள் அசைத்ததில் சுவரில் நிழல் ஆடிக்கொண்டிருந்தது. அதை நான் வெளியிலிருந்தே கவனித்தேன். அமைச்சர் மேலும் சொன்னார், உண்மையான ஆன்மீகவாதி அமைதியாக இருப்பார். ஆனால் உங்கள் கண்கள் கோட்டையின் வரைபடத்தை தேடிக்கொண்டிருந்தன. நீங்கள் ஒரு ஒற்றன் என்பது உறுதியாகிவிட்டது என்றார். அந்த ஒற்றன் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டான். அவன் மூலமாகவே அண்டை நாட்டு மன்னனுக்கு ஒரு தவறான போர் திட்டத்தை அனுப்பி அந்த போரில் அவர் வெற்றி பெற்றார். நில்லாத குதிரையும் நிழல் தேடிய சூழ்ச்சியும். பல்லவ மன்னரின் பட்டத்து யானை ஒன்று திடீரென மர்மமான முறையில் இறந்து போனது. அதே நேரத்தில் அண்டை நாட்டு தூதுவன் ஒருவன் ஒரு அபூர்வமான அதிவேகமாக ஓடும் குதிரையை மன்னருக்கு பரிசாக கொண்டு வந்தான். அந்த குதிரையை பார்த்தால் மிகவும் கம்பீரமாக இருந்தது. ஆனால் அந்த தூதுவன் ஒரு நிபந்தனையை விதித்தான். மன்னா, இந்த குதிரை உங்கள் தேசத்தின் வீரத்திற்கு சான்று. யாராவது இதன் மேல் ஏறி 1 நிமிடம் அமர்ந்துவிட்டால் எங்கள் நாடு உங்களுக்கு திரை செலுத்தும். ஆனால் யாரும் ஏற முடியாவிட்டால் பல்லவ நாடு தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றான். பல்லவ வீரர்கள் ஒவ்வொருவராக முயற்சித்தனர். ஆனால்
குதிரை யாரையும் நெருங்க விடவில்லை. மிரண்டு குதித்தது. அப்போது அங்கே இளைய பல்லவன் அமைதியாக வந்து சேர்ந்தார். இளைய பல்லவன் அந்த குதிரையை உற்று பார்த்தார். குதிரை ஏன் மிரள்கிறது என்பதை கண்டுபிடித்தார். சூரியன் உச்சியில் இருந்தது. குதிரையின் முன்னால் அதன் சொந்த நிழல் விழுந்து ஆடிக்கொண்டிருந்தது. குதிரை தன் சொந்த நிழலை பார்த்து ஏதோ ஒரு விசித்திரமான மிருகம் தன்னை துரத்துவதாக நினைத்து பயந்தது. இளைய பல்லவன் மெதுவாக சென்று குதிரையின் கடிவாளத்தை பிடித்து அதன் முகத்தை சூரியனை நோக்கி திருப்பினார். இப்போது நிழல் குதிரைக்கு பின்னால் விழுந்தது. அதனால் அதற்கு தன் நிழல் தெரியவில்லை. குதிரை அமைதியானது. குதிரை அமைதியானதும் இளைய பல்லவன் அதன் மேல் ஏறவில்லை. மாறாக அதன் குளம்புகளை ஆய்வு செய்தார். அங்கே ஒரு சிறிய ஊசி மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. குதிரை அசையும் போதெல்லாம் அந்த ஊசி அதன் உடலில் குத்தி அதை மிரள வைத்தது. இளைய பல்லவன் அந்த ஊசியை எடுத்து தூதுவனிடம் காட்டி சொன்னார், தூதுவரே, நிழலை பார்த்து பயப்படுவது குதிரை மட்டுமல்ல, உமது மன்னரும் தான். பல்லவ வீரத்தின் நிழலை கண்டு அஞ்சித்தான் இப்படி ஒரு நயவஞ்சகமான ஊசியை குதிரையில் மறைத்து வைத்து அனுப்பியிருக்கிறார் என்றார். தூதுவன் நடுங்கி போனான். குதிரையின் பயத்தையும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சூழ்ச்சியையும் ஒரே நேரத்தில் இளைய பல்லவன் முறியடித்தார். போருக்கு திட்டமிட்டிருந்த அண்டை நாடு தன் சதி அம்பலமானதால் பின்வாங்கியது. எரியாத தீபங்கள். சோழ தேசத்தின் ஒரு முக்கிய துறைமுக நகரை முற்றுகையிட தயாராக இருந்தது ஒரு அந்நிய படை. அந்த நகரின் பாதுகாப்பு பொறுப்பில் இருந்தவர் வீரபாகு எனும் அமைச்சர். அவரிடம் எதிரி படையை விட மிக குறைந்த எண்ணிக்கையிலான வீரர்களே இருந்தனர். எதிரி நாட்டு ஒற்றன் ஒருவன் வீரபாகுவிடம் பிடிபட்டான். அவரிடம் இருந்த இரகசிய செய்தியில், நாளை அமாவாசை இரவு கடலில் கலங்கரை விளக்கம் அணைக்கப்படும் போது நாங்கள் நகருக்குள் நுழைவோம் என்று இருந்தது. அதாவது கோட்டையினுள் யாரோ ஒரு துரோகி ஒற்றர்களுடன் கைகோர்த்திருக்கிறான் என்பது புரிந்தது. வீரபாகு துரோகியை தேடி நேரத்தை வீணடிக்கவில்லை. மாறாக ஒரு விசித்திரமான கட்டளையை போட்டார். அமாவாசை அன்று இரவு கோட்டை முழுவதும் விளக்குகளை அணைக்கச் சொன்னார். ஆனால் கோட்டைக்கு வெளியே வெகு தொலைவில் இருந்த ஒரு பாழடைந்த சிறிய மண்டபத்தில் பிரம்மாண்டமான தீபங்களை ஏற்றச் சொன்னார். அமாவாசை இருட்டில் கடல் வழியாக வந்த அந்த எதிரிப்படை கோட்டை இருக்கும் திசை தெரியாமல் தடுமாறியது. தூரத்தில் தெரிந்த அந்த மண்டபத்தின் வெளிச்சமே கோட்டை என்று தவறாக கணக்கிட்டு அந்த திசையை நோக்கி தங்கள் கப்பல்களை செலுத்தினர். ஆனால் அந்த மண்டபம் இருந்த பகுதி ஆழம் குறைந்த பாறைகள் நிறைந்த ஆபத்தான பகுதி. எதிரி கப்பல்கள் ஒவ்வொன்றாக பாறைகளில் மோதி சேதமடைந்தன. எதிரி படை குழப்பத்தில் இருந்தபோது வீரபாகுவின் சிறிய படை சிறிய படகுகள் மூலம் சென்று நிலை குலைந்திருந்த எதிரிகளை எளிதாக சூறையாடியது. பெரிய படை இல்லாமல் வெறும் வெளிச்சத்தை வைத்து எதிரியை வீழ்த்தினார் வீரபாகு. எதிரி எதை எதிர்பார்க்கிறானோ அதையே அவனுக்கு கொடுத்து அவன் எதிர்பார்க்காத இடத்தில் அவனை வீழ்த்துவதே உண்மையான ராஜதந்திரம். கோட்டை ரகசியம். பாண்டிய நாட்டிற்கும் சேர நாட்டிற்கும் இடையே நீண்ட நாட்களாக போர் நடந்து கொண்டிருந்தது. சேர நாட்டின் ஒரு முக்கியமான கோட்டையை தகர்க்க பாண்டிய நாட்டு இளவரசன் மாறன் பலமுறை முயன்றும் தோல்வியே மிஞ்சியது. அந்த கோட்டைக்கு செல்லும் இரகசிய பாதை ஒருவருக்கு மட்டுமே தெரியும். அவர் அந்த கோட்டையின் தலைமை தளபதி. மாறனின் வீரர்கள் ஒரு நாள் ஒரு சாதாரண முதியவரை ஒற்றன் என்று சந்தேகப்பட்டு பிடித்து வந்தனர். அவர் சேர நாட்டு தளபதியின் தந்தை என்பது பிறகு தெரிய வந்தது. அனைவரும் அவரை சித்திரவதை செய்து இரகசிய பாதையை அறியலாம் என்று கூறினர். ஆனால் மாறன் மறுத்துவிட்டார். மாறன் அந்த முதியவரை சிறையில் அடைக்காமல் ஒரு விருந்தினரை போல நடத்தினார். அவருக்கு நல்ல உணவும் உடையும் வழங்கினார். ஆனால் ஒரு தந்திரத்தை செய்தார். முதியவருக்கு தெரியாமல் அவர் தங்கியிருந்த அறையின் ஜன்னல் வழியாக ஒரு புறாவை அடிக்கடி உள்ளே நுழையச் செய்தார். அந்த புறாவின் காலில் ஒரு சிறிய ஓலை இருந்தது. முதியவர் அந்த ஓலையை எடுத்து பார்த்தார். அதில், தந்தையே, நான் பாண்டிய இளவரசனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டேன். இன்று இரவு நான் இரகசிய பாதையை திறந்து விடுவேன். உங்கள் மகன் என்று எழுதப்பட்டிருந்தது. முதியவர் அதிர்ச்சி அடைந்தார். தன் மகன் நாட்டுக்கு துரோகம் செய்கிறான் என்று நம்பினார். அதே சமயம் மாறன் அந்த முதியவரை சந்திக்க சென்று, உங்கள் மகன் எங்களுடன் சேர்ந்து விட்டார். நீங்கள் ஏன் இன்னும் கவலைப்படுகிறீர்கள்? உண்டு மகிழுங்கள் என்று கூறினார். அன்று இரவு முதியவர் எப்படியோ தப்பித்து சென்று தன் மகனிடம் இதை கூறி எச்சரிக்க வேண்டும் என்று நினைத்தார். மாறன் திட்டமிட்டே காவல் அரண்களை தளர்வாக வைத்திருந்தார். முதியவர் தப்பித்து தன் மகனிடம் ஓடினார். இரவு நேரம். சேர நாட்டு கோட்டையின் இரகசிய பாதை ஒரு குகைக்குள் முடிந்தது. தளபதியை கண்டதும் அந்த முதியவர் கத்தினார், துரோகி, நீ பாண்டியர்களுடன் கைகோர்த்தது எனக்கு தெரிந்துவிட்டது. இதோ இந்த ஓலையை பார் என்றார். தளபதி
தந்தையே, நீங்கள் யாரோ ஒருவரின் சூழ்ச்சியில் சிக்கிவிட்டீர்கள். இந்த ஓலை போலியானது என்று கத்தினார். தளபதி தன் தந்தை வந்த பாதையை திரும்பி பார்த்தபோது அங்கே மையான அமைதி நிலவியது. யாரும் என்னை பின்தொடரவில்லை மகனே, நான் மிகவும் எச்சரிக்கையாகவே வந்தேன் என்றார் தந்தை மூச்சிறைக்க. அப்போது இருளுக்குள்ளிருந்து ஒரு அமைதியான குரல் கேட்டது. எச்சரிக்கை என்பது பார்க்க முடியாதவற்றை பார்ப்பது அல்ல, பார்க்க வேண்டியதை தவறவிடாமல் இருப்பது என்று. பாறை இடுக்குகளிலிருந்து தீப்பந்தங்கள் திடீரென எரிந்தன. முன்னே இளவரசன் மாறன் கையில் வாளுடன் நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பின்னால் நூற்றுக்கணக்கான வீரர்கள் நிழல்களைப் போல தோன்றினர். தளபதி கேட்டார், எப்படி? என் தந்தை காடு மலைகளெல்லாம் சுற்றி அலைந்துதான் இங்கே வந்தார். அவரை எப்படி தொடர்ந்தீர்கள் என்று. மாறன் புன்னகையுடன் சொன்னார், உன் தந்தை நடந்து வந்த பாதையில் எங்கும் என் வீரர்கள் இல்லை. ஆனால் அவர் அணிந்திருந்த அந்த புத்தாடையில் ஒரு விசேஷமான மூலிகை சாற்றை தடவியிருந்தேன். அந்த வாசனை என் வேட்டை நாய்களுக்கு மைல்கள் கடந்தாலும் தெரியும். உன் தந்தை வழிகாட்டவில்லை, அவர் உடம்பில் இருந்த வாசனைதான் எங்களை இங்கே அழைத்து வந்தது என்றார். தன் பாசத்தையே ஆயுதமாக மாற்றியதை உணர்ந்த தந்தை நிலை குலைந்தார். தளபதி வாளை உருவ முயன்றார். ஆனால் தளபதியே, போர் முடிந்துவிட்டது. கோட்டைக்கு வெளியே என் படை சூழ்ந்து விட்டது. இப்போது உன்முன் 2 வழிகள். 1, உனது வீரர்களின் இரத்தத்தை சிந்தி தோற்று போவது. 2, உன்னையும் உன் தந்தையையும் மதிக்கும் என்னிடம் நண்பனாக கைகோர்ப்பது. வீரம் என்பது சாவது மட்டுமல்ல, வாழ்ந்து வெல்வது என்றார். மாறனின் மதிநுட்பத்தைக் கண்டு வியந்த தளபதி தன் வாளை கீழே போட்டார். ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் அந்த பெரும் கோட்டை பாண்டியர்களின் வசமானது. எரியாத மெழுகுவர்த்திகள். ஒரு நாட்டின் முதுபெரும் மன்னர் மரணப்படுக்கையில் இருந்தார். அவருக்கு 2 மகன்கள். மூத்தவர் வீரமிக்கவன், ஆனால் முன்கோபி. இளையவன் அமைதியானவன், ஆனால் ஆழமான சிந்தனையுடையவன். வழக்கப்படி மூத்தவனுக்கே முடிசூட்டப்பட வேண்டும். ஆனால் நாட்டின் அமைச்சரான தர்மயுத்தன் ஒரு சோதனையை வைத்தார். நாட்டின் பாதுகாப்பு மிக முக்கியம். உங்களில் யார் ஒரு இரவு முழுவதும் எரியும் விளக்கை காக்கிறீர்களோ அவரே அரசர் என்று கூறி இருவருக்கும் தனித்தனி அறைகளை ஒதுக்கினார். ஒவ்வொரு அறையிலும் ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டுமே இருந்தது. ஆனால் அன்று இரவு ஒரு பெரிய சூறாவளி காற்று வீசப்போகிறது என்பதை தன் வானியல் அறிவால் அமைச்சர் அறிந்திருந்தார். மூத்த இளவரசன் தன் அறையின் கதவு மற்றும் ஜன்னல்களை பலமாக பூட்டினான். காற்றில் கதவுகள் அதிர்ந்தபோது அவன் தன் கைகளால் மெழுகுவர்த்தியை சுற்றி பாதுகாப்பு அரண் அமைத்தான். ஆனால் சூறாவளியின் வேகத்தில் ஜன்னல் இடுக்கு வழியாக வந்த ஒரு சிறு காற்று மெழுகுவர்த்தியை அணைத்துவிட்டது. அவன் இருட்டில் நின்றான். இளைய இளவரசன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் தன் அறையின் ஜன்னல்களை திறந்தே வைத்தான். ஆனால் மெழுகுவர்த்தியை ஏற்றுவதற்கு முன்பாக அறையின் நடுவே ஒரு பெரிய கண்ணாடி கூன்று போன்ற அமைப்பை, அந்த காலத்து லாந்தர்பாணி, உருவாக்கினான். அதற்குள் மெழுகுவர்த்தியை வைத்துவிட்டு அறையின் மற்றொரு மூலையில் நறுமணமிக்க ஊதுபத்திகளை ஏற்றினான். காற்று உள்ளே வந்து சுழன்றாலும் கூண்டுக்குள் இருந்த நெருப்பு அணையவே இல்லை. மறுநாள் காலை மூத்தவனின் அறை இருட்டாகவும் இளையவனின் அறை வெளிச்சமாகவும் இருந்தது. மூத்தவன் கோபத்துடன், காற்று பலமாக வீசியது, நான் என்ன செய்வேன் என்றான். அமைச்சர் சிரித்துக்கொண்டே சொன்னார், மூத்தவரே, நீங்கள் காற்றை தடுக்க போராடினீர்கள். ஆனால் இளையவர் காற்றை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை உணர்ந்து காற்றுக்கு நடுவே நெருப்பை பாதுகாக்கும் வழியை கண்டறிந்தார். ராஜதந்திரம் என்பது எதிரியை அழிப்பதல்ல, எதிரி இருக்கும் இடத்திலேயே உனது இலக்கை பாதுகாப்பதுதான். சூழ்நிலையை மாற்ற முயல்வதை விட சூழ்நிலைக்கு ஏற்ப உனது பாதுகாப்பை உறுதி செய்வதே புத்திசாலித்தனம் என்றார். மூத்தவன் தன் செயலை நினைத்து வருந்தினான். சிவபுக்கல் கோட்டை. மன்னர் விக்ரமன் ஆட்சி காலத்தில் வட திசையிலிருந்து ஒரு வலிமையான குறுநில மன்னன் சோழ நாட்டின் ஒரு எல்லையை முற்றுகையிட்டான். அவனிடம் இருந்த மிகப்பெரிய பலம் அவனது யானைப்படை. அந்த யானைகள் போர்க்களத்தில் மலை போல நின்று எதிரிகளை தும்சம் செய்யும் பயிற்சி பெற்றவை. சோழ நாட்டு தளபதி மதிவாணன் எதிரியின் யானைப்படை முன்னேறி வருவதை கவனித்தார். மற்ற வீரர்கள் பயத்தில் நடுங்கினர். ஆனால் மதிவாணன், யானைகளின் பலமே அவற்றின் உருவம்தான், ஆனால் அதுவே அவற்றின் வீழ்ச்சியாகவும் மாறும் என்று கூறி ஒரு விசித்திரமான கட்டளையை போட்டார். மதிவாணன் தன் வீரர்களை கொண்டு கோட்டைக்கு வெளியே இருந்த மைதானம் முழுவதும் மிக மெல்லிய சிவப்பு நிற பொடியை தூவ சொன்னார். தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த இடம் முழுவதும் இரத்த ஆறு ஓடுவது போலவோ அல்லது எரியும் நெருப்பு தணல் போலவோ தெரிந்தது. மேலும் கோட்டை மதில் சுவர்களில் பெரிய பளபளப்பான உலோக தட்டுகளை வரிசையாக அடுக்கி வைத்தார்.
வெயில் உச்சத்திற்கு வந்தபோது சூரிய ஒளி அந்த உலோகத் தட்டுகளில் பட்டு பிரதிபலித்து கீழே இருந்த சிவப்பு பொடியின் மீது விழுந்தது. அது பார்ப்பதற்கு பூமி பிளந்து நெருப்பு பிளம்புகள் மேலெழும்புவது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியது. யானைகள் இயல்பாகவே நெருப்பை கண்டு அஞ்சுபவை. அந்த சிவப்பு நிறமும் கண்களை பறிக்கும் ஒளியும் யானைகளை நிலைக்குலைய செய்தன. அவை மிரண்டு பின்னோக்கி ஓடத் தொடங்கின. பின்னோக்கி ஓடிய யானைகள் தங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற சொந்த நாட்டு வீரர்களையே மிதித்து துவம்சம் செய்தன. எந்த ஒரு ஆயுதமும் இன்றி வெறும் வண்ண பொடியையும் ஒளியையும் வைத்து எதிரியின் பெரும் படையை அவர்களுக்கே எதிராக திருப்பினார் மதிபாணன். ஒருவனின் மிகப்பெரிய பலம் எதுவோ அதையே அவனது பயமாக மாற்றுவதுதான் ராஜதந்திரத்தின் உச்சகட்ட வெற்றி. பாடாத பறவை. ஒரு மலைப்பாதையின் நுனியில் அமைந்திருந்தது அந்த சிறிய கோட்டை. அதை சுற்றி ஆயிரக்கணக்கான எதிரி வீரர்கள் முற்றுகையிட்டிருந்தனர். கோட்டைக்குள் இருந்த மன்னர் தப்பிச் செல்ல வழியின்றி தவித்தார். அவரிடம் எஞ்சியிருந்தது சில 100 வீரர்களும் 1 வாரத்திற்கான உணவும் மட்டுமே. மன்னரின் அமைச்சரான விதுரன் ஒரு விசித்திரமான வேண்டுகோளை விடுத்தார். மன்னா, நமது வீரர்களிடம் இருக்கும் அனைத்து உணவுப் பொருட்களையும் கோட்டைக்கு வெளியே கொட்டிவிடுங்கள். மேலும் நம்மிடம் இருக்கும் ஒரே ஒரு பொன்னிற பறவையை ஒரு தங்க கூண்டில் அடைத்து கோட்டைக்கு வெளியே தொங்கவிடுங்கள் என்றார். மன்னர் அதிர்ச்சியடைந்தார். உணவில்லாமல் நாம் எப்படி உயிர் வாழ்வது? இது தற்கொலைக்கு சமம் அல்லவா என்று கேட்டார். விதுரன் புன்னகையுடன், இது தற்கொலை அல்ல, எதிரியின் நம்பிக்கையை கொள்ளும் ஆயுதம் என்றார். கோட்டைக்கு வெளியே உணவு குவியல்களை கண்ட எதிரி மன்னன் திகைத்தான். உள்ளே இருப்பவர்களுக்கு இன்னும் பல மாதங்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது போலிருக்கிறது. அதனால்தான் இவ்வளவு உணவை வீணாக்குகிறார்கள் என்று பயந்தான். அவன் பார்வையில் பட்டது அந்த தங்கக்கூண்டு. அதில் இருந்த பறவை அமைதியாக இருந்தது. அன்று இரவு விதுரன் ஒரு ஒற்றனை எதிரி முகாமுக்கு அனுப்பினார். அவன் பிடிபட்ட போது அவனிடம் ஒரு ஓலை இருந்தது. அதில் இந்த பறவை எப்போது பாடத் தொடங்குகிறதோ அன்று இரவு கோட்டைக்கு அடியில் இருக்கும் நிலத்தடி சுரங்கம் வழியாக எமது பெரும் படை வெளியே வந்து உங்களை அழிக்கும், அதுவரை பொறுமை காக்கவும் என்று எழுதப்பட்டிருந்தது. அடுத்த 3 நாட்கள் அந்த பறவை பாடவே இல்லை. எதிரி மன்னன் அந்த பறவையையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தூக்கம் தொலைந்தது. இந்த பறவை எப்போது பாடுமோ, எப்போது பெரும்படை வருமோ என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. 4ஆம் நாள் காலை அந்த பறவை வாயை திறந்ததும் எதிரி மன்னன் அச்சத்தில் தன் படைகளை திரட்டிக்கொண்டு அங்கிருந்து தலைதெறிக்க ஓடினான். உண்மையில் அந்த பறவைக்கு 3 நாட்களாக தண்ணீர் கூட தரப்படவில்லை. அது தாகத்தில் கத்தியதைத்தான் எதிரி மன்னன் போருக்கான சமிக்சை என்று நினைத்து பயந்து ஓடினான். கோட்டைக்குள் உணவு தீர்ந்துவிட்டது என்பது அவனுக்கு தெரியவே இல்லை. உன்னுடைய பலவீனத்தை எதிரியின் கற்பனைக்கே விட்டுவிடு. அவனது சொந்த பயமே அவனை வீழ்த்திவிடும். தங்க காசுகளும் குதிரைகளும். முற்காலத்தில் விஜயநகர பேரரசின் ஒரு பகுதியை தளபதி ரகுநாதர் நிர்வகித்து வந்தார். அந்த பகுதியின் மீது பேராசை கொண்ட பக்கத்து நாட்டு நவாப் எப்படியாவது ரகுநாதரை வீழ்த்தி அந்த நிலத்தை கைப்பற்ற நினைத்தார். ஆனால் ரகுநாதரின் போர் வலிமையை நேரடியாக எதிர்கொள்ள அவர் அஞ்சினார். நவாப் ஒரு தந்திரம் செய்தார். ரகுநாதரின் கோட்டைக்கு ஒரு தூதுவரை அனுப்பி, எங்கள் நாட்டில் ஒரு புதிய தங்கச் சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் எடுத்த முதல் 1000 தங்க காசுகளை உங்களுக்கு நட்பின் அடையாளமாக தர விரும்புகிறேன். பதில் மரியாதையாக உங்கள் கோட்டையில் உள்ள சிறந்த 100 குதிரைகளை மட்டும் எங்களுக்கு தாருங்கள் என்று தூது அனுப்பினார். உண்மையில் அந்த தங்க காசுகள் வெறும் ஈயத்தால் செய்யப்பட்டு மேலே மட்டும் தங்க முலாம் பூசப்பட்டவை. அதை கொடுத்துவிட்டு நிஜமான உயர்தர போர்க்குதிரைகளை வாங்குவதே நவாபின் திட்டம். குதிரைகள் போனால் ரகுநாதரின் படை பலவீனம் அடைந்துவிடும். ரகுநாதர் அந்த காசுகளை பார்த்ததுமே அதன் எடை மற்றும் ஒளியை வைத்து அவை போலியானவை என்று கண்டுபிடித்து விட்டார். ஆனால் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒரு தந்திரம் செய்தார். அவர் நவாபிற்கு பதில் கடிதம் எழுதினார். உங்கள் தங்க காசுகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றன. அதற்கு ஈடாக எங்கள் லாயத்தில் உள்ள மிகச்சிறந்த 100 குதிரைகளை அனுப்புகிறேன். ஆனால் எங்கள் நாட்டு வழக்கப்படி இவ்வளவு தூரம் செல்லும்போது குதிரைகளுக்கு 20 தற்காப்பு கவசங்கள் அணிவித்து அனுப்ப வேண்டும். இந்த கவசங்களை செய்ய எங்களுக்கு சில காலம் பிடிக்கும் என்று எழுதினார். சில நாட்கள் கழித்து 100 குதிரைகள் நவாபின் அரண்மனைக்கு சென்றன. குதிரைகளின் மீது கனமான இரும்பு கவசங்கள் போர்த்தப்பட்டிருந்தன. நவாப் மகிழ்ச்சியுடன் அந்த கவசங்களை கழற்றச் சொன்னார். ஆனால் கவசங்களை கழற்றியதும் அவருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த குதிரைகள் அனைத்தும் மிகவும் வயதானவை, நடக்கக்கூட தெம்பில்லாதவை. நவாப் கோபத்துடன் ரகுநாதருக்கு செய்தி அனுப்பினார்.
அதற்கு ரகுநாதர் அளித்த பதில் இதுதான். மன்னா, உங்கள் தங்க காசுகள் எப்படிப்பட்டவையோ அப்படியேதான் என் குதிரைகளும். உங்கள் காசுகளின் மேலே மட்டும் தங்கம், உள்ளே ஈயம். அதுபோல என் குதிரைகள் மேலே மட்டும் இரும்பு கவசத்தால் பலமாக தெரிந்தன, உள்ளே வெறும் எலும்புகள்தான். போலியான தங்கத்திற்கு போலியான குதிரைகளே சரியான ஈடு என்று எழுதினார். தனது சூழ்ச்சி அம்பலமானதை எண்ணி நவாப் வெட்கி தலைகுனிந்தார். ரகுநாதரின் புத்திசாலித்தனத்தை புரிந்து கொண்ட அவர் மீண்டும் அந்த பக்கம் வர துணியவே இல்லை. உங்களை ஏமாற்ற நினைப்பவர்களிடம் நேர்மையை எதிர்பார்ப்பதை விட அவர்களின் ஏமாற்று வேலைக்கு அவர்களது பாணியிலேயே பதிலடி கொடுப்பதுதான் சிறந்த ராஜதந்திரம். பழுக்காத பழமும் 1 மாத கால அவகாசமும். ஒரு காலத்தில் சேர மன்னர் ஒரு பெரும் இக்கட்டில் இருந்தார். பக்கத்து நாட்டு மன்னரான மகேந்திரவர்மன் சேர நாட்டின் ஒரு வளமான பகுதியை தனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று மிரட்டினார். இல்லையென்றால் அடுத்த பௌர்ணமி அன்று போர் தொடுக்கப் போவதாக அறிவித்தார். சேர மன்னரின் படைகள் அப்போதுதான் ஒரு பெரும் போரை சந்தித்து திரும்பியிருந்ததால் உடனடியாக மற்றொரு போரை சந்திக்கும் நிலையில் இல்லை. அப்போது சேர நாட்டு மூத்த அமைச்சர் ஒரு தந்திரம் செய்தார். அவர் மகேந்திரவர்மனுக்கு ஒரு பெட்டி நிறைய பச்சை நிறத்தில் இருந்த மாம்பழங்களை அனுப்பி வைத்தார். கூடவே ஒரு கடிதத்தையும் அனுப்பினார். மன்னர் மகேந்திரவர்மரே, எங்கள் நாட்டு நிலப்பகுதியை உங்களுக்கு தருவதில் எங்களுக்கு மகிழ்ச்சியே. ஆனால் எங்கள் குல வழக்கப்படி ஒரு பகுதியை தானமாக கொடுக்கும்போது அந்த நிலத்தில் விளைந்த மிக இனிப்பான பழங்களை சுவைத்த பின்னரே முறைப்படி ஒப்படைக்க வேண்டும். இந்த மாம்பழங்கள் இன்னும் பழுக்கவில்லை. இவை பழுப்பதற்கு சரியாக 1 மாதம் ஆகும். அதுவரை தாங்கள் பொறுத்திருந்தால் கனிந்த பழங்களோடு நிலத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. மகேந்திரவர்மன் பேராசைக்காரர். 1 மாதம் தானே, பழுத்த பழத்தையும் வாங்கிவிட்டு நிலத்தையும் எடுத்துக்கொள்வோம். இப்போது போர் புரிந்தால் சேரர்கள் நிலத்தை அழித்துவிடக்கூடும் என்று எண்ணி போரை தள்ளி வைத்தார். அந்த 1 மாத காலத்தை அமைச்சரும் சேர மன்னரும் வீணாக்கவில்லை. அந்த 1 மாதத்தில் சோழ மற்றும் பாண்டிய மன்னர்களுடன் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு சில சலுகைகளை வழங்கி மூவேந்தர் கூட்டணியை உருவாக்கினர். களைப்படைந்திருந்த வீரர்களுக்கு போதிய ஓய்வும் புதிய ஆயுதங்களும் வழங்கப்பட்டன. சரியாக 1 மாதம் முடிந்தது. பழங்கள் பழுத்தன. ஆனால் இப்போது மகேந்திரவர்மன் போர் தொடுக்க வந்தால் அவர் 3 நாடுகளின் கூட்டுப்படையை சந்திக்க வேண்டியிருக்கும். மகேந்திரவர்மன் எல்லையை நெருங்கிய போது அங்கே 3 நாடுகளின் கொடிகளும் பறப்பதைக் கண்டு அதிர்ந்து போனார். போர் புரிந்தால் தன் நாடு அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த அவர், பழங்கள் மிகவும் இனிமையாக இருக்கின்றன, நிலம் உங்களிடமே இருக்கட்டும் என்று கூறி பின்வாங்கினார். காலம் தாழ்த்துதல் என்பது போர்க்களத்தில் ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். சரியான நேரத்தில் எடுக்கப்படும் ஒரு சிறிய ஓய்வு பெரிய வெற்றியை தேடித்தரும். இந்த கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம். நன்றி.